பட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இதை தவிர்த்து பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆளை குறித்து தான் பரலோகத்துக்குள் பிரவேசித்தார்னு இருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். நம்ம என்ன சொல்றோம்னா, பரலோகத்திற்கு போனவர் அவர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் அவர் பரலோகத்திற்கு ஏறி போனான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆனால் நாமும் என்ன பார்க்கிறோம்னா, பரலோகத்துக்கு போனான் அப்படின்னு தெளிவாக சொல்கிற ஒரே ஒரு ஆள் பைபிளில் யாருன்னா எலியாவை குறித்து தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நான் சொல்கிறேன், எலியாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, மிக முக்கியமாக எல்லாருமே பாதாளத்துக்கு போனாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. யாக்கோபுலேருந்து அப்புறம் யோபுலேருந்து சங்கீதக்காரன்லேருந்து எல்லாருமே சொல்லும்போது, தயவுரீர் எங்கள் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படிம்பாங்க. யாக்கோபு சொல்லுவார், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். ஸோ அவங்களுக்கு பாதாளத்துக்கு போகிறது தான். ஏன்னா இயேசு வர வரைக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன இல்லை, வழி கிடையாது. அப்போ ஏன்னா அவர் தான் வழி, அவர் வந்தால் தான் போகவே முடியும், அவர் இல்லாமல் போக முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வசனம் 2 ராஜாக்கள் 2:11 சொல்லுது, சுழல் காற்றிலே ஏறி பரலோகத்திற்கு போனான் அப்படின்னு. அப்போ இந்த பரலோகத்திற்கு போனான் அப்படின்னா, இதை இயேசு அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருத்தன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல இந்த பரலோகம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? நான் 2 காரியத்தை அதில் சொல்லிவிட்டு அப்புறமா செய்திக்குள்ளே போகிறேன். பரலோகம் என்பது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற உலகம் அப்படின்னு அர்த்தம். பரலோகம்னா என்ன அர்த்தம்? வேற உலகம். பரதேசி அப்படின்னா வேற ஊர்க்காரன் அப்படின்னு அர்த்தம். சுதேசி அப்படின்னா சொந்த ஊர்க்காரன் அப்படின்னு அர்த்தம். பரலோகத்திற்கு போனான்னா வேற லோகத்திற்கு போனான் இருக்கு. இந்த பரலோகத்திலே நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பரலோகங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். அப்போ வானத்தில் நிறைய இருக்குது, 7 வானங்கள் இருக்குன்னு கிளாஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வேத பாடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் ஒரு வானத்திற்கு போனார். அது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேக்சிமம் இருக்க வாய்ப்பு என்னவாக இருக்குன்னா பாரடைஸ், பரதீசி அப்படிங்கிற ஆவிகள் இளைப்பாற இடத்துக்கு தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து அவர்களை இறை கவ்விக்கொண்டு ஏறி போனார். கல்லறைகள் திறக்கப்பட்டது. இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு கல்லனை பார்த்து சொன்னார். ஸோ அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு? பாரடைஸ் கூப்பிட்டு போயிட்டார். அந்த பாரடைஸுக்கு தான் முன்பதாகவே எலியா போனார். அதுதான் பரலோகம் அப்படின்னு சொல்லப்படுது. வேற உலகத்திற்கு, நாம் நினைக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற பரலோகத்திற்கு அவர் போகலை. அங்கே அவரை தவிர வேற ஒருவரும் பிரவேசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தான் அவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். மற்றபடி மாம்சத்தில் பிறந்த ஒருத்தர் கூட அந்த பரலோகத்துக்கு போனதில்லை. வசனத்தின்படி யார் போனாங்க போல அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போயிருக்கிறாரு. அதற்கப்புறம் யோவானுக்கு அது ஆவியிலே வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்போ தான் அது அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ இந்த பரலோகம் அப்படின்னு எலியா சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டர்னல் லைஃப் தான், நித்திய ஜீவன் தான். அது பாரடைஸ்க்கு போயிட்டார். ஏன்னா பரதீசின் மத்தியில் தான் என்ன இருக்குது, ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:7 இருக்குது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை, ஜீவ விருட்சம் அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஜீவ விருட்சத்தை பற்றி அதை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜீவ விருட்சம் அப்படின்னா மரம், அதில் உள்ளது ஜீவ பழம், அதை சாப்பிட்றவங்க என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னா பரதீசியில் இருக்குது, நடுவில் இருக்குன்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ இவங்க எல்லாம் பரதீசிக்கு போகிறாங்கன்னா நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு அர்த்தம்.